ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன ரெசிபி பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிறதாங்க, அதே ஒயிட் ரைஸ் தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய கேரட்லாம் போட்டு கேரட் ரைஸ் பண்ணியிருக்கேன். என்றைக்குமே இந்த கேரட் ரைஸ் பண்ணும்போது வந்து ஒரு 4 கிராம்பு போட்டு செய்யுங்க. அப்போ இந்த கிராம்போட ஃப்ளேவர் அப்படியே இறங்கி இன்னொரு வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்கும். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா பாவக்காவை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அன்றைக்கி பாப்பா கேட்டதுனால இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காய் பரவாயில்லாமல் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கருப்பு சுண்டல் தேங்காய் போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இன்றைக்கி குழம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா அதே பாவக்காய் தான். இன்றைக்கி பாவக்காவை வச்சு ஒரு தீயல் மாதிரி பண்ணியிருக்கேன். தேங்காய்லாம் அரைக்காமல் தக்காளி வெங்காயம் வணக்கி இது போட்டு சூப்பராக கட்டியாக சூடாக சாப்பாடு வச்சு இன்னும் ஒரு கரண்டி எடுத்து வச்சா போதுங்க. இதுக்கு வந்து முட்டை பொரிச்சிக்கலாம், பாவக்காய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை இவ்வளோ தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள ரெசிபி. உங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாய்.